சாம்சங் A33 5G கம்ப்ளைண்ட் வந்து டெட்டு. ஆல்ரெடி CPU ரீபால் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டயக்னோஸ் பண்ணி பார்த்ததில் விபேட் லைன்லேயே ஷார்ட் இருந்துச்சு. ஒரு கெப்பாசிட்டரில் வந்து லீக்கேஜ் இருந்துச்சு. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சாம்சங் A33, A23, A14, A54 ஸோ இந்த மாதிரி ஒரு சில மாடல் வந்து காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவே டெட் ஆகும். அதை ப்ராப்பராக நம்ம டயக்னோஸ் பண்ணி எந்த இடத்துல பிரச்சனைங்கிறத நம்ம சரி பண்ணிட்டோம்னா அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ரிப்பேர் தான். ஆல்ரெடி விபேட் லைனில் ஷார்ட்டு. ஸோ அந்த ஷார்ட்டை நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் செட்டு வந்து ஆன் ஆகலை. ஆல்ரெடி CPU ரீபால் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஸ்டோரேஜ் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி CPUமே ரிமூவ் பண்ணிவிட்டு அது ப்ராப்பராக வந்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜில் செக் பண்ணுறப்ப ஸ்டோரேஜில் தான் வந்து இஷ்யூ. அதை வந்து ECG அட்டாக் மூலிமா ரீப்ரோக்ராமிங் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப போர்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ செட்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. வித் செக்யூரிட்டி நம்பர், வித் IMEI நம்பர், பேஸ்பேண்ட் எல்லாமே ஓகே. கேமரா, ஆடியோ, மைக்கு, ரிங்கர் எல்லாமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு இதை வந்து ரிட்டன் நம்ம கொரியர் போட்டாச்சு. இது கொரியர் மூலிமா நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சாம்சங் மாடலில் CPU ஸ்டோரேஜ் ரீபால் பண்ணால் மட்டும் செட்டு வந்து ரெடி ஆகாது. ஸோ UFSல இல்லை ஸ்டோரேஜ் ஐஸில் ப்ராப்ளம் இருந்தால் அதை ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கு ரீப்ரோக்ராமிங் பண்ணால் தான் செட்டு கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகும். இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது கொரியர் மூலிமா நீங்கள் உங்களோட ஃபோனை சென்ட் பண்ணி விடலாம். ஸோ குயிக் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.